வணக்கம். இன்னைக்கு நான் வந்து என் குழந்தையோட ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா, ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்திருக்கேன். ஈவெண்ட் வந்து பயங்கர ஜாலியாக ஃபன்னாக போச்சு. என்னென்ன ஈவெண்ட்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் எல்லாரும் அசெம்பிள் ஆனதுக்கப்புறமா நேஷ்னல் ஆந்தம் பாடினாங்க. அதுக்கப்புறம் ஈவெண்ட் வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லா கிளாஸுக்கும் எல்லா ஈவெண்ட்டும் முடிச்சிடணும். அண்ட் வந்தவங்களுக்கு வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி டீம்ஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும். அது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஈவெண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு ஹைட் பண்ணிடுவாங்க. அவங்களோட கால் மட்டும் வெளியே தெரியும். ஸோ அந்த காலை வச்சு யார் தன்னோட குழந்தை அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும். அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம குழந்தைய தெரிஞ்சு வச்சுருக்கோம், மற்ற குழந்தைங்க மத்தியில் நம்ம குழந்தைங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் ரியலி ஃபன். அப்படி எல்லாருமே அப்படியே சுற்றி ஜாலியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸாக தான் பண்ணாங்க. அப்புறம் 2 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லா ஈவெண்ட்டுமே முடிக்கணுங்கிறதுக்காக இந்த பக்கம் ஒரு செக்ஷன், அந்த பக்கம் ஒரு செக்ஷன் அப்படின்னு 2 கிளாஸாக வச்சு இந்த ஈவெண்ட்டை வந்து டக்குன்னு முடிச்சு விட பார்த்தாங்க. ஏன்னா குழந்தைங்களும் நேரம் ஆக ஆக டயர்ட் ஆகிடுவாங்க. பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. சிலர்லாம் வந்து ஆஃபீஸ்லேருந்து பெர்மிஷன் போட்டுட்டு வந்தாங்க. சிலர்லாம் வந்து ஹாஃப் அ டே பெர்மிஷன், ஹாஃப் அ டே லீவ் அந்த மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ டக்குன்னு முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி 2 வச்சு பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு ஃபாதர் அண்ட் பேபிக்கான ஒரு பாண்டு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான ஈவெண்ட்ஸ் தான் எல்லாமே இருந்துச்சு. நிறைய ஃபாதர்ஸ் வந்து அடிக்கடி இங்கே இருக்கவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஃபாதர்ஸு அவைலபிள் இல்லாதவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸு இல்லை கார்டியன்ஸு இல்லை ஒய்ஃபு இந்த மாதிரி வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்படி தான் நாங்களும் கலந்துக்கிட்டோம். ஸோ பாருங்கள், இப்போ என் பையனோட காலம் தான் நான் கண்டுபிடிச்சேன். ஃபஸ்ட் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க மிஸ் வந்து அவனை மறுபடியும் மாற்றி நிற்க வச்சு மறுபடியும் ஒரு வாட்டி ஃபைன் பண்ண சொன்னாங்க. நல்லா அடுத்தடுத்து ஒரு 2-3 ஈவெண்ட் வந்து பேக் டு பேக்கு. இது ப்ளே குரூப் குழந்தைங்களுக்கான பில்டிங் பிளாக் டாஸ்க்கு அவங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. Please look here. This is your spot. Amu, come here. You have to go there. Yeah. You see? Blue. This is blue. What are we going to do with this? What are we going to do with this? Yeah, going to up and down as they run. Oh! நம்ம குழந்தைங்களோட காலை வச்சு அவங்கள கண்டுபிடிக்கிற அந்த ஈவெண்ட்டு எல்லா கிளாஸ்க்கும் காமனாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்க்கும் வேறு மாதிரி அந்தந்த கிளாஸ் டீச்சர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ப்ரீ ஸ்கூல் கோல்டு அந்த செக்ஷனு. இவங்க வந்து சர்க்கிளில் பாத்வே மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே பேரண்ட்ஸோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்க வந்து ஜம்ப் பண்ணி போகணும். இதுதான் இவங்களுக்கான டாஸ்க்கு. இது முடித்ததும் பேரண்ட்ஸ்க்கான டாஸ்க் வச்சுருந்தாங்க. ப்ரீ ஸ்கூலோட ஒரு செக்ஷனோட பேரண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, ஒரு சைடு ஒரு ப்ளூ அப்படின்னா இன்னொரு சைடு ரெட் செக்ஷன் அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ரோப் வந்து பயங்கர திக்காக இருந்தது, பிடிக்கவே முடியல. பட் இட் வாஸ் ஓகே, மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. ஒன்றரை மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியலங்க. அதுக்குள்ளே குழந்தைங்களுக்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி டயர்ட் ஆகிடுச்சு.
ரெஃப்ரெஷ்மெண்ட் வச்சுருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் க்ரீட்டிங் கார்டு குழந்தைங்க அதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட் போய் எடுத்துகிட்டு வந்தோம். இது மண்டாசி அண்ட் டீயில் சுகர் நோ சுகர்னு வச்சுருந்தாங்க. குழந்தைங்க கொடுத்த கார்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு குழந்தைங்களோட நல்ல பாண்டிங்காக அந்த டைம் வந்து நல்லா வெல் ஸ்பென்ட்டாக இருந்துச்சு. இந்த ஈவெண்ட்டு குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் மட்டும் ஒரு பாண்டிங் டைமாக இல்லாமல், அதை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுற டைம் மாதிரி இல்லாமல், மற்ற பேரண்ட்ஸும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு, சோஷியலைஸ் ஆகிறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கிளாஸ் வைஸ் குரூப் ஃபோட்டோ எடுத்தோம், தனித்தனியாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து அவங்க அப்பாவை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அவங்க ஃபேவரட் ஃபுட் என்ன, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்னவா ஒர்க் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு இங்கே இருந்துச்சு. ரிசப்ஷன் கிளாஸ் குழந்தைங்க அவங்களுக்கு இந்த இதெல்லாம் கொடுத்து அதை வந்து அங்கே போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா குழந்தைங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான்.